சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலமான பிரளய காலேஸ்வரர் என்ற தலத்தை பற்றிய வரலாறை பார்க்க இருக்கிறோம். இங்குள்ள மூலவர் பிரளய காலேஸ்வரர் சுடற்கொழுந்துநாதர் என்றும், அம்மனின் பெயர் அழகிய காதலி ஆமோதனம்மாள் கடந்தை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள தலவிருட்சம் செண்பக மரமாகும். தீர்த்தம் கைலை தீர்த்தம், பார்வதி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், முக்குளம், வெள்ளாறு என்று தீர்த்தங்கள் உள்ளன. புராண பெயர் பெண் நாடகம், தூங்கானை மாடம். திருநாவுக்கரசர் பெருமானும் சம்பந்தர் பெருமானும் பாடிய பேறு பெற்ற தலமாகும். இனி இத்தலம் பிரளய காலேஸ்வரர் என்று பெயர் வர காரணத்தை நாம் பார்க்கலாம். ஒரு முறை உலகம் சிவபெருமானால் அழிக்கப்பட்டது. அப்போது இத்தலம் தவிர அனைத்து இடங்களும் வெள்ளத்தால் மூழ்கியது. இதை அறிந்த தேவர்கள் இங்கு வந்து உயிர்களை இத்தலத்தில் வைத்து காக்கும்படி வேண்டினார். சிவனும் நந்தியிடம் வெள்ளத்தை தடுக்க ஆணையிட்டார். சிவனை பார்த்திருந்த நந்தி ஊரை நோக்கி திரும்ப வெள்ளத்தை திசை மாற்றி பூமியை காத்தது. எனவே இங்குள்ள இறைவன் பிரளய காலேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். இனி பெண்ணாடகம் என்று பெயர் வர காரணத்தையும் நாம் பார்க்கலாம். ஒரு முறை தேவலோகத்தில் சிவபூஜை செய்ய பூலோகத்து பூக்கள் தேவைப்பட்டது. தேவ கன்னியர் இருவரை தேவேந்திரன் பூலோகத்திற்கு அனுப்ப பூக்களை பறித்து வர சொன்னார். பூமிக்கு வந்த கன்னியர்கள் ஒரு நந்தவனத்தில் பூக்கள் இருப்பதை கண்டு அதை பறிக்க செல்கிறார்கள். அங்கிருந்த சிவலிங்கத்தை கண்டதும் பக்தியால் ஈர்க்கப்பட்டு பறித்த பூக்களை அவருக்கு பூஜை செய்து அங்கேயே தங்கிவிட்டனர். கன்னியரை காணாத இந்திரன் அவர்களை அழைத்து வர காமதேனு பசுவை அனுப்பினார். அது பூலோகம் வந்ததும் கன்னியர் செய்யும் பூஜையை கண்டு தானும் அவர்களுடன் சேர்ந்து ஈசனுக்கு பால் அபிஷேகம் செய்து அங்கேயே தங்கிவிட்டது. மீண்டும் தேவேந்திரன் தனது ஐராவத வெள்ளை யானையை அனுப்பினான். யானையும் பூமியில் இவர்கள் செய்யும் பூஜையை பார்த்துவிட்டு தானும் தன் பங்கிற்கு திறந்த வழியில் இருந்த சிவலிங்கத்தை மறைத்து நின்று வெயில் படாமல் பார்த்து கொண்டது. பொறுமை இழந்த இந்திரன் பூமிக்கு வந்து விட்டான். தன்னால் அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும் சிவபூஜை செய்வதை பார்த்து அவனும் பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டான். சிவன் அருள் பெற்று அனைவருடனும் தேவலோகம் சென்றான். பெண்ணாகிய தேவகன்னியர்களும், ஆ என்று காமதேனு பசுவும், கடம் என்றால் யானை, ஐராவத யானை ஆகிய மூவரும் பூஜித்த தலம் என்பதால் பெண்ணாடகம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். வெள்ளத்திலிருந்து பூமியை காப்பதற்காக அன்று திசை திரும்பிய நந்தி இன்றும் வாசனை நோக்கி திரும்பியே இருக்கிறது. மற்றொரு சிறப்பு என்னவென்றால் கலிக்கம்ப நாயனார் என்பவர் அவதரித்த புண்ணிய ஸ்தலமாகும். கலிக்கம்ப நாயனார் என்பவர் மனைவியுடன் இணைந்து வீட்டிற்கு வரும் சிவன் அடியார்களுக்கு பாஜ பூஜை செய்து வரும் வழக்கம் இருந்தது. ஒருமுறை அவரது மனைவி சிவனடியார் ஒருவருக்கு பாத பூஜை செய்ய மறுத்துவிட்டார். இதனால் கோபம் கொண்ட கலிக்கம்ப நாயனார் மனைவியின் கையை வெட்டி விட்டார். கருணை கடலான ஈசன் அந்த பெண்ணின் கையை மீண்டும் தந்தார். பிறகு அவர்கள் இருவரும் இறைவனை பணிந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து இறைவனை அடைந்தார்கள். அடுத்து திருநாவுக்கரசு நாயனார் இவர் சிவனிடம் தன் உடலில் திரிசூல முத்திரையும் ரிஷப முத்திரையும் பொறிக்க வேண்டினார். இவரது வேண்டுகோளை ஏற்ற சிவன் இத்தலத்தில் தன் கைப்பட அவருக்கு முத்திரையை பொறித்தார். அதன் காரணமாக இப்பொழுதும் அங்கு திரிசூல முத்திரை குத்தும் பழக்கம் அத்தலத்தில் உள்ளது. மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் சோழ மன்னன் ஒருவன் இறைவனை தரிசிக்க இத்தலம் வரும்பொழுது ஆற்றில் வெள்ளம் வந்தது. ஆற்றின் கரையில் இருந்தபடி சிவனை வேண்டிய பொழுது அவனுக்காக தன் இருப்பிடத்தை உயர்த்தி கரையில் இருந்தபடியே தரிசனம் கிடைக்க செய்தார். இப்பொழுதும் 30 மீட்டர் உயரத்தில் உள்ள கட்டுமலை கோவில் என்ற மேட்டுப்பகுதி கோவிலுக்குள் உள்ளது. மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் மெய்கண்டார் அவதரித்ததும் மறைஞான சம்பந்தர் வாழ்ந்ததும் இங்குதான். மேலும் கருவறையை சுற்றிலும் 3 பலகணிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் மூலவரை மூலஸ்தானத்திற்கு வெளியே எந்த திசையில் நின்றாலும் வணங்கும் சிறப்பு பெற்றது. இத்தலமானது சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 213வது தேவார தலமாகும். நடுநாட்டு தலங்களில் இது 2வது தலமும் ஆகும். திருநாவுக்கரசு பெருமான் பாடிய பாடலில்
இத்தலத்து இறைவனை ஒரு விண்ணப்பம் செய்து என்மேல் மூவிலை சூலம் பொறிக்க வேண்டும் என்று வேண்டிய பாடல் மிகவும் புகழ்பெற்றதாகும். அப்பாடல் என்னவென்றால், பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்ன ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இருங்கூற்றகல மின்னாரும் மூவிலை சூலமென் மேற்பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே என்று ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அதாவது என்மேல் சூலத்தை பொறித்து என்னை காக்க வேண்டும் என்று திருநாவுக்கரசர் வேண்டுகிறார். அதை நினைவு கூறும் பொருட்டு சித்திரை சதய திருவிழாவில் அப்பர் சுவாமிகள் சைவ சமயம் சார்ந்து இறைவனை வேண்டி சூலமும் இடபகுரியும் பொறிக்குமாறு வேண்டிப்பட்ட விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்தலமானது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் பெண்ணாடம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் கிழக்கு நோக்கி எளிய நுழைவு வாயிலை கொண்டுள்ளது. உள்ளே நுழைந்ததும் குடவரை விநாயகர் அமர்ந்துள்ளார். இதன் பின் கிழக்கு நோக்கிய அபூர்வ நந்தி 5 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது. இடதுபுறம் அன்னை அழகிய காதலி சன்னதி தனி கோவிலாக விளங்குகிறது. ராஜகோபுரத்தை கடந்ததும் சுவாமியை நோக்கியபடி கலிக்கம்ப நாயனார் மெய்கண்டார் சன்னதிகள் உள்ளன. அருகே நடராஜர் சன்னதியும் காணப்படுகிறது. எதிர் திசையில் பலிபீடம், கொடிமரம், கிழக்கு நோக்கிய பிரதோஷ நந்தி தேவர் காட்சி தர பிரளய காலேஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது. இவர் எண்பட்டை வடிவில் சதுர வடிவ ஆவுடையாரில் பிரம்மாண்ட கோலத்தில் காட்சியளிக்கிறார். கருவறை சுற்றில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிச்சாடனர், சண்டேஸ்வரர், துர்க்கை ஆகியோர் திருமேனி காணப்படுகிறது. இது தவிர தனி துர்க்கை அம்மன் சன்னதியும் கூடுதலாக உள்ளது. ஆலய பிரகாரத்தில் கோடி விநாயகர், 4 சந்தான குறவர்களான மெய்கண்டார், மறைஞான சம்பந்தர் மற்றும் கலிக்கம்பர், சேக்கிழார், தண்டபாணி ஆகியோர் திருவுருவங்கள் அமைந்துள்ளன. உற்சவமூர்த்தி மண்டபம், சப்த கன்னியர், நாகங்கள், வள்ளி தேவானி சமேத முருகப்பெருமான், கஜலட்சுமி சன்னதிகளும் நடராஜ சபைக்கு பின்புறம் பைரவர் மற்றும் சூரிய பகவான் சன்னதிகளும் உள்ளன. இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயத்தை நாமும் தரிசனம் செய்து பிரளய காலேஸ்வரரின் அருளை பெறலாம். திருச்சிற்றம்பலம். பொன்னா திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும். பொன்னா திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும். என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இரும் கூற்றகல மின்னாறு மூவிலை சூலமென் மேற்பொறி மேவு கொண்டல். மின்னாறு மூவிலை சூலமென் மேற்பொறி மேவு கொண்டல். துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே. துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே. திருச்சிற்றம்பலம்.